அட்ரஸ் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? காலையில் ஒரு பஸ் எடுத்துட்டு ஒரு அட்ரஸ் கேட்டா ஒருத்தவனுக்கு காது கண் தெரியல, இன்னொருத்தவங்கிட்ட வந்து கேட்டா அவனுக்கு கண்ணு தெரியல, ஒருத்தவங்க வந்து உண்மை அட்ரஸும் கழிச்சு போட்டா அட்ரஸ் இல்லையே, இப்போ நான் எப்படி ஊருக்கு போகிறது? அட்ரஸ் இருந்தாவே ஒருத்தவங்க சொல்ல மாட்டேங்கானவ, அட்ரஸ் இல்லாமல் நான் எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியலையே, வீட்டுக்கு போக மாட்டேன். அக்கா இது பொய்யூராமே. அக்கா தெரியுதா? தெரியுது. சாப்பிட்டீங்களா? காது கேக்குது. என்ன பண்றீங்க? சந்தோஷமா இருக்குது. பேசுறாங்க அக்கா. அக்கா என் பேர் ராமசாமிக்கா. நான் வந்து இங்கே 2 நாள் ஆச்சுக்கா, வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, வழி தெரியலக்கா. நான் ஊருக்கு போகணுக்கா, மெய்யூருக்கா. காலைல வந்து அட்ரஸ் கேட்டேங்க, பாவம் கடைசி வரைக்கும் தேடிட்டேன், கண்ணு தெரியலன்ட்டுக்கா அவனுக்கு. சரி அடுத்துட்டு வந்து கேட்டேன் நான். அந்த அக்கா நல்ல சூப்பராக வாசிச்சாங்க, அட்ரஸ் கேட்க போகணும் கோலா அப்படின்ட்டு நிறைய வாசிச்சாங்க. சரி இந்த அக்கிட்ட கேட்டா இவங்க வழி சொல்லுவாங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா அந்த அக்கா காது கேட்கலக்கா. நானும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்தா ஒரு அண்ணன் சூப்பராக இருந்தார். சரி இந்த அண்ணாச்சே அட்ரஸ் சொல்லுவார், அவர் காது கேட்குதுங்களா, கண்ணு தெரியுது. சரி இந்த அண்ணன் நமக்கு சொல்கிறாங்க வழி போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த அண்ணன் கட்சியில் ஊமையாக இருந்தாருக்கா, அட்ரஸ் சொல்ல மாட்டேங்காருக்கா. என் அட்ரஸ் கிழிச்சு போட்டாருக்கா, இருந்து ஒன்றுமே இல்லைக்கா. எனக்கு வழி யாருமே சொல்ல மாட்டேங்காங்கக்கா. உங்களுக்கு வழி தெரியுமாக்கா? மெய்யூருக்கு போகணுக்கா. இல்லைக்கா நான் முதல்ல வீட்டுக்கு போகணுங்க. உங்களுக்கு வழி தெரியுமா? எனக்கு கூட்டு போவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? இந்த அக்காவுக்கு தெரியுமா? இந்த அக்காவுக்கு நம்ப இந்த அண்ணனுக்கு வழியே தெரியலையா, எங்கேயும் போய் பார்த்தாராம். கண்ணு தெரியாதகிட்ட போனாராம், வழி கிடைக்கல. காது கேட்கிட்ட போனாராம், அப்பயும் வழி கிடைக்கல. சரி வாய் பேசுகிட்ட போனாராம், அப்பயும் வழி கிடைக்கலையாம். அப்புறம் இந்த அண்ணன் என்ன பண்ணாராம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம். அதை பார்த்து ஒரு அக்கா வந்தாங்களாம். அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதான், காது கேட்டுச்சா, அப்புறம் புரியல, வாயும் பேசினாங்களாம். இது 3 அந்த அக்காவுக்கு கரெக்டா இருந்ததுனால அந்த அக்கா என்ன பண்ணாங்க, இந்த அண்ணன் மெய்யூருக்கு தானே போறேன்னு சொன்னாரு, வாங்க நான் மெய்யூருக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனாங்க தானே? கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? கூட்டிட்டு போனாங்க, இப்பதானே போனாங்க. ஓ கரெக்ட், அவன் தான் கரெக்டா கதையை காமிச்சிருக்கான். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சோறு போட்டுட்டு அப்புறம் மெய்யூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படிதானே? அதே மாதிரிதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில எங்க போறோம், இருடா திருப்பி வரேன். நாமளும் நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கணும், எந்த வழிக்கு போகணும், நல்ல வழிக்கு போறோமா கெட்ட வழிக்கு போறோமான்னு தெரியாம நாமளும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். ஆனா சரியான வழி யார் காட்டுறா தெரியுமா? யார் காட்டுறா தெரியுமா? கிருபாக்கா கேரக்டர்ல இருக்கிற ஏசப்பா காட்டுறாரு. சரியா? அது மெய்யான வழி யாரு? ஏசப்பா. சொல்றீங்களா? மெய்யான வழி யாரு? அந்த மெய்யான வழி யாரு? ஏசப்பா. அதை காட்டி இன்னொருத்தவங்க அவங்க யாரு? அப்பா அம்மா. சொல்லுங்க. அப்பா அம்மா நமக்கு நல்லது தானே செய்யறாங்க. ஆமா தானே? நமக்கு நல்ல வழியை காட்டுறதா ஒண்ணு யாரு? ஏசப்பா. ரெண்டாவது யாரு? அப்பா அம்மா. ஒண்ணு ஏசப்பா, ரெண்டாவது ஒண்ணு யாரு? ஏசப்பா. சொல்லுங்களேன். டேய் மஞ்ச ஸ்கிரீன் ஏன்? ரெண்டாவது யாரு? அம்மா அப்பா. கரெக்ட்டா? என்னடா யோசிக்கிற? கரெக்ட்டா? கரெக்டாங்க. கதையை கவனிச்சுக்க.